ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து கொஞ்சம் சாதமும் பொட்டுக்கடலையும் இருந்தால் போதும், உடனே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை அளந்துக்கலாம். 1 கப் பொட்டுக்கடலை, இதுக்கு வந்து நம்ம 2 கப் சாதம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். கொரப்பாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்படி கொரப்பாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சலிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நான் நல்லா நைஸாகவே அரைச்சிட்டேன், அதனால் நான் அப்படியே ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம சாதத்தையும் அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்துடும் நம்ம அரைக்கும்போது. நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். இந்த சாதத்தை இதே போல் வந்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. 2 கப் சாதத்துக்கு 1 கப் பொட்டுக்கடலை சரியாக இருக்கும். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 2 சிட்டிகை பெருங்காயத்தூள், கூடவே 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா பிசையும் போது கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. நான் வந்து இந்த அச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து முறுக்கு அச்சு இல்லைனா ஸ்டார் அச்சு எது வேணாலும் எடுத்துக்கலாம். முறுக்கு மாதிரி கூட இதை புழிஞ்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஓலை பக்கோடா மாதிரி தான் செய்ய போகிறேன். இதை வந்து நம்ம இப்படி தான் செய்யணும்னு இல்லை, நம்ம காரா சேவு போலையோ இல்லை முறுக்கு போலையோ செஞ்சுக்கலாம். இப்போ இந்த அச்சில் எண்ணெய் அப்ளை பண்ணிடலாம். இப்போ இந்த மாவு வந்து நம்ம 2ஆக பிரிச்சுட்டு ஒரு பாதியை நம்ம அச்சில் வச்சு பிழிஞ்சிக்கலாம். நம்ம இப்போ ஒரு தட்டில் பிழிஞ்சு வச்சிட்டோன்னா எடுத்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடாக இருக்குது. நம்ம ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டு நம்ம அப்படியே பொரித்து எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் நம்ம வந்து எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். இது வந்து 2 பக்கமும் வெந்து நல்லா கிறிஸ்பாகிடுச்சு. இப்போ எண்ணெயை அடிச்சுட்டு வெளில எடுத்துடலாம். எல்லாமே நம்ம பொரித்து எடுத்தாச்சு. இது எல்லாத்தையுமே உடச்சி விட்டுக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் ஒரு ஃபில்ட்ரு வச்சுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிச்சிட்டு நல்லா எண்ணெய் வடித்து எடுத்துகிட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரித்து சேர்க்கும்போது நல்லா வாசமாக இருக்கும். இதை நான் மிக்ஸ் பண்ணும்போது இதோட சவுண்டை பாருங்கள், நல்லா எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குதுன்னு தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாதத்தை வச்சு ரொம்பவே சுலபமாக டீ டைம் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் KMB ஹோம் குயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.